குட் ஈவினிங் ஆல். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது ஜஸ்ட் ஐடிஆர் ஒன். ஐடிஆர் ஒன் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஒன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது சேலரி அல்லது பென்ஷன் ரிசீவ் பண்ணக்கூடிய சிட்டிசன்ஸ்க்கு நம்ம வந்து ஐடிஆர் ஒன் அப்படிங்கிறது இயர்லி பேசிஸ்ல வந்து சப்மிட் பண்ணக்கூடிய ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அதை பார்க்குறோம். இது வந்து ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் ரிட்டர்ன் அப்படின்னு கூட சொல்லலாம். செல்ஃப் அசஸ்மெண்ட் ரிட்டர்ன் இன் தி சென்ஸ், ஒரு சேலரியை வந்து ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அவங்களுடைய ரிட்டர்னை அவங்களே வந்து ஃபைல் பண்ணி கொடுத்துக்க முடியும். அவங்களே வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணலாம். எந்த ஒரு ஆடிட்டர்ஸையும் வந்து அவங்க டிபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ ஒரு ஆடிட்டர் தான் கண்டிப்பா அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அந்த டைம்ல அந்த பர்டிகுலர் சேலரிடு பர்சன் அவங்களுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ண தெரியல அப்படின்னா, நான் ஃபைல் பண்ண தெரிஞ்ச யாரு வேணுமானாலும் நம்ம வந்து ஃபைல் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இப்போ இது வந்து ஒரு சாதாரண ஒரு ரிட்டர்னா வந்து இந்த ஆனுவல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதிகமான ஐடி பர்சன்ஸ், அதாவது ஐடி கம்பெனிஸ் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது மந்த்லி பேசிஸ்ல வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. ரெடியூஸ் பண்ணிட்டு தான் ரிமைனிங் அமௌண்ட் அவங்களுக்கு வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுவாங்க. ஆனுவல் ரிட்டர்ன் அப்படிங்கிறது அவங்க கண்டிப்பா வந்து அவங்களுடைய கம்பெனில இருந்தே வந்து ஒரு சில கம்பெனிஸ் வந்து ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணி கொடுத்துருவாங்க. அதர்வைஸ் அவங்க வெளியில வச்சு நீங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆர்கனைசேஷன்ல வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெளியில நீங்க வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிக்கிறீங்க. ஸோ டிடிஎஸ் அப்படிங்கிறதுக்கான இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், அதாவது இன்கம் டேக்ஸ் டிடெக்ட் பண்ண டிடிஎஸ் இன்ஃபர்மேஷன்ஸுக்கான ஃபார்ம் 16 அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அந்த எம்ப்ளாயீஸ் வெளியில ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண தெரிஞ்ச ஒரு டாக்ஸ் கன்சல்டன்ட் அல்லது ஒரு சிஏ, ஸோ அவங்க கிட்ட கொடுத்து இந்த ஐடிஆர் ஒன் அப்படிங்கிறத வந்து ஃபைல் பண்ண முடியும். இந்த ஐடிஆர் ஒன் நம்ம வந்து ஃபைல் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான செக்ஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, செக்ஷன் 192. செக்ஷன் 192 அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு செக்ஷனா நம்ம வந்து பார்க்குறோம். இது ஒன்லி சேலரியில இருந்து வரக்கூடிய இன்கம் எப்படி நம்ம வந்து டாக்ஸபிள் இன்கமா கன்சிடர் பண்ணி அதுக்கான டாக்ஸ் கால்குலேஷன்ஸ் எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டீடைல்டு செக்ஷனா தான் அந்த 192 அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ அந்த ஐடிஆர் ஒன் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷன் 192 அப்படிங்கிறதுல பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து என்னென்ன தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா அப்படிங்கிறத பத்தி நான் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு, தென் ஐடிஆர் ஒன் நம்ம வந்து டேலியில எந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகும், ஸோ ஐடிஆர் ஒன் டேலியில நம்ம ப்ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து சப்போர்ட்டிவா இருக்கு, எந்த ரிப்போர்ட்ல நம்ம ஐடிஆர் ஒன் அப்படிங்கிறது எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் வித் சேலரி அண்டர் செக்ஷன் 192. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, சிடிசி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு சேலரி நம்ம வந்து ஹெச்ஆர்டி ஒரு இன்டர்வியூ நம்ம போறோம். இன்டர்வியூல வந்து சேலரி போர்ஷன்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த சிடிசி அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. சிடிசி அப்படின்னா என்ன அப்படின்னா காஸ்ட் டு கம்பெனி அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அட் த சேம் டைம்ஸ் டேக் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வேர்டும் அந்த இடத்துல நம்ம வந்து கேள்விப்படுவோம். டேக் ஹோம் அப்படிங்கிறது சிடிசியை விட கண்டிப்பா வந்து ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். அந்த எவ்வளவு அமௌண்ட் வந்து கம்மியா இருக்கு, ஏன் இந்த அமௌண்ட் வந்து ரெடியூஸ் பண்றாங்க அப்ப நம்ம பார்க்கும்போது அதுல அதிகமான போர்ஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கலாம். அதாவது இஎஸ்ஐ இருக்கலாம், பிஎஃப் அப்படிங்கிறது இருக்கலாம், லீவ் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம், கேண்டீன் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டாச்சுரரி டிடக்ஷன்ஸாகவும் இருக்கலாம், அதர்வைஸ் நான் ஸ்டாச்சுரரி டிடக்ஷன்ஸாகவும் ஒரு சில டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். சிடிசியில இருந்து ஒரு சில டிடக்ஷன்ஸ் போக கைக்கு வரக்கூடிய சம்பளத்தை நம்ம வந்து இந்த டேக் ஹோம் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல சொல்றாங்க. இந்த டேக் ஹோம்ல முக்கியமா அந்த டிடக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு போர்ஷன் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். இந்த இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இயர்லி பேசிஸ்ல நம்ம பே பண்ண வேண்டிய இன்கம் டேக்ஸை மந்த்லி பேசிஸ்ல வந்து அட்வான்ஸ்டா அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயர், அதாவது நம்ம ஒரு கம்பெனில ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுடைய கம்பெனி நம்மளுடைய சேலரியில இருந்து மாசம் மாசம் கொடுக்குற சேலரியில இருந்து இன்கம் டேக்ஸ் அட்வான்ஸா டிடெக்ட் பண்ணி அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுறாங்க. அதாவது இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணிடுறாங்க. ஸோ இதை நம்ம வந்து என்ன சொல்றோம் அப்படின்னா டிடிஎஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ டிடிஎஸ் ஆன் சேலரி, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ டிடிஎஸ்ங்கிறது டாக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ். இப்போ சேலரியில இருந்து இதை டிடெக்ட் பண்றதுனால இதோட செக்ஷன் என்ன அப்படின்னா 192 படி இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணப்பட்டு அதன்படியே வந்து டிடெக்ட் பண்ணப்படணும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா டிடிஎஸ். ஸோ இதுல வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, டோட்டல் சேலரிக்கும் நம்மளுக்கு டிடிஎஸ் பிடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இல்ல.
அதே மாதிரி எல்லாருக்குமே டிடிஎஸ் கண்டிப்பா இருக்குமா? ஸோ சேலரி வாங்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் டிடிஎஸ் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ் டிடக்ட் பண்ணுவாங்களா? அப்படிங்கிறதும் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஒரு பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படிங்கிறது ஒண்ணு குடுத்திருக்காங்க. ஸோ நம்ம வந்து நார்மலா சொல்லப் போறோம் அப்படின்னா 2,50,000 பெர் ஆனம் பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படிங்கிறது இன்கம் டேக்ஸ்ல இருக்கு. எந்த ஒரு எம்ப்ளாயி லெஸ் தென் 2.5 லேக் வந்து சேலரி பெர் ஆனம் வந்து ரிசீவ் பண்றாரோ அவங்களுக்கு வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறதோ அல்லது இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறதோ கண்டிப்பா இருக்காது. அட் த சேம் டைம்ஸ் வந்து 5 லேக் வரைக்கும் சேலரி மூலமா வந்து இன்கம் வரக்கூடிய ஒரு பர்சன்ஸ் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது அவரு பே பண்ண வேண்டிய அவசியம் கண்டிப்பா இருக்காது. ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். ஆனா பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு 2.5 லேக் அப்படிங்கிறது நார்மலா நம்ம வந்து இப்போதைக்கு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணலாமா? ஸோ எத்தனையோ கம்பெனில எத்தனையோ பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்க எல்லா கம்பெனியும் டிடிஎஸ் வந்து பிடிக்கிறது கிடையாதே. ஒரு சில ஆர்கனைசேஷன் வந்து இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது பிடிக்கிறாங்க. அப்ப யாரெல்லாம் டிடிஎஸ் அப்படிங்கிறது பிடிப்பாங்க? எந்தெந்த ஆர்கனைசேஷன்ல நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா டிடிஎஸ் அப்படிங்கிறது பிடிக்கிற வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலயோ, ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலயோ நம்ம மோர் தென் 2.5 லேக் சேலரில நம்ம பெர் ஆனம் மோர் தென் 2.5 லேக் சேலரில நம்ம ஜாயின் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அட் த சேம் டைம்ஸ் ஒரு சில இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன் அதாவது ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆர்கனைசேஷன், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, ட்ரஸ்ட், பார்ட்னர்ஷிப் ஹோம், கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். ஸோ இப்படிப்பட்ட ஆர்கனைசேஷன்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணலாம். நம்மளுடைய சேலரி எக்ஸம்ஷன் லிமிட்டை தாண்டி நம்ம சேலரி ரிசீவ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல மட்டும். அதர்வைஸ் இங்க நம்ம வந்து ஒவ்வொரு மாசமும் டிடிஎஸ் அப்படிங்கறத வந்து டிடெக்ட் பண்ணி அந்த டிடிஎஸ் வந்து கரெக்டா அந்த டியூ டேட் மிஸ் பண்ணாம ப்ராப்பரா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பேமெண்ட் பண்ணணும். இதுதான் வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண ஒரு எம்ப்ளாயர் பண்ண வேண்டிய அல்லது நம்மளுடைய கம்பெனி பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு ஒர்க். ஸோ டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ண மட்டும் பத்தாது. மாசம் மாசம் கரெக்டா கவர்மெண்ட்ல வந்து பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். இப்ப இந்த டிடிஎஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல எந்தெந்த அமௌண்ட்டுக்குன்னா டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு எம்ப்ளாயியா ஒரு ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்குறோம். அங்கே நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் வந்து அவங்க குடுக்குறாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் நம்ம வந்து அவங்கள்ட்ட இருந்து ரிசீவ் பண்றோம். ஒரு 3 லேக் வந்து அவங்க குடுக்குறாங்க. மாசம் மாசம் வந்து இவ்வளவு அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பேசிஸ்ல ஒரு அக்ரீமெண்ட்ல ஒரு 3 லேக் வாங்குறோம். அந்த 3 லேக் அப்படிங்கிறது இன்கமா கன்சிடர் பண்ணி அந்த 3 லேக்குக்கு டிடிஎஸ் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருந்தாலும், அந்த இடத்துல சேலரி அப்படிங்கிற ஒரு ஹெட்டுக்கு மட்டும் தான் இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. இப்ப ஒரு ஒரு சில ஆர்கனைசேஷன்ல ஒரு பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷனா இருக்கும். அங்க வந்து ஒவ்வொரு பார்ட்னரும் என்ன பண்ணிக்குவாங்கன்னா, மாசம் மாசம் மேனேஜரியல் ரெமுனரேஷன் அப்படிங்கிற பேசிஸ்ல ஒரு அமௌண்ட் வந்து சேலரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. சோ அது வந்து ஓனர் அவருக்கான சேலரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, மாசம் மாசம் எடுக்குறாரு. அத ப்ராவிடன்ட் லாஸ் அக்கவுண்ட்லயும் வந்து காமிப்பாரு. ப்ராவிடன்ட் லாஸ் அக்கவுண்ட்ல காட்டும்போது அத சேலரி அப்படிங்கிற இடத்துல காட்டக்கூடாது. ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சேலரி அப்படிங்கிறது எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து ஒரு அமௌண்ட் மாசம் மாசம் போகுது அப்படிங்கிற பட்சத்துல அத நம்ம வந்து சேலரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா எம்ப்ளாயர் அவர் ஒரு எம்ப்ளாயரா இருந்துகிட்டு மாசம் மாசம் அந்த பிசினஸ்ல இருந்து ஒரு அமௌண்ட் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அத சேலரி அப்படி நம்ம சொல்றது கிடையாது. அத மேனேஜர் ரெமுனரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அந்த அமௌண்ட்க்கு வந்து டிடிஎஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா டிடிஎஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்காது. சோ இதுதான் வந்து நம்ம மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டியது. சோ சேலரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 192ல என்ன சம்பளத்துக்கான டெஃபனிஷன்ஸ் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணலாம். ஸோ சம்பளம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ சேலரி அப்படிங்கிறது பேசிக் சேலரியா இருக்கலாம், ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸா இருக்கலாம், யூனிஃபார்ம் அலவன்சஸா இருக்கலாம், டிராவல் கன்வீனியன்ஸ் அலவன்சஸா இருக்கலாம், ஓவர் டைமா இருக்கலாம், போனஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம சேலரி அப்படின்னு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் ஹெட்ல நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு முதலாளி அந்த ஆர்கனைசேஷன்ல ஒரு எம்ப்ளாயியா வந்து யார அப்பாயிண்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு குடுக்கக்கூடிய அந்த சேலரியில இருந்து மட்டும் தான் வந்து இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணணும். அங்கே தான் இந்த சட்டம் அப்படிங்கிறது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதர்வைஸ் வந்து அதர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஒரு
எம்ப்ளாயிக்கும் எம்ப்ளாயருக்குமான பேமெண்ட் அப்படிங்கிறது இந்த செக்ஷன்ல அப்ளிகபிள் ஆகும். அதாவது கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, அதாவது ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல அல்லது ஒரு பர்டிகுலர் ப்ராஃபிட் ஷேரிங் பேசிஸ்லனா வந்து ஒரு எம்ப்ளாயி ஹையர் பண்றாங்க அப்படின்னா அங்கே டிடிஎஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஓகே, பிரிவு 192ல டிடிஎஸ் அப்படிங்கிறது எப்ப சார் டிடெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ நார்மலா நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மாசம் மாசம் நம்ம வந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனாலும் இந்த ஆக்ஷன், அதாவது இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, எந்த டைம்ல டிடிஎஸ் அதாவது சேலரி அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோமோ அந்த டைம்ல கண்டிப்பா அந்த என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ்ங்கிறது டிடெக்ட் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன், லோன் வந்து பேமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ லோன் அப்படிங்கிறது வந்து சேலரி கிடையாது. ஆனா லோனுக்கு பதிலா வந்து அட்வான்ஸ்டு சேலரி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மந்த் கொடுக்க வேண்டிய டோட்டல் சேலரியில இருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து அட்வான்ஸா ஒரு எம்ப்ளாயி ரிசீவ் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்துல அது நம்ம அட்வான்ஸ் சேலரி அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி அட்வான்ஸா கொடுக்கக்கூடிய அந்த சேலரியில கண்டிப்பா டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணணும். இதுதான் வந்து இந்த இடத்துல உண்மையான முறையில் செலுத்தும் நேரத்தில் அப்படிங்கிறது. ஸோ எந்த டைம்ல ரியலா நம்ம கொடுக்குறாங்களோ, ஸோ சேலரிய எப்ப கொடுக்குறாங்களோ அந்த டைம்ல அப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஸோ அட்வான்ஸ் சேலரி இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல டிடிஎஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வரும். சம்டைம்ஸ் வந்து அரியர் சேலரி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ஒரு சில ஆர்கனைசேஷன். அரியர் சேலரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்ப இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது ஏப்ரல்ல இன்கிரிமெண்ட் வந்து ரைஸ் பண்ணிடுவாங்க. ஐ மீன் இன்கிரிமெண்ட் வந்து அப்ளை ஆயிடும். ஆனா அந்த ஏப்ரல் மந்த் சேலரியிலேயே அந்த இன்கிரிமெண்ட் வந்து சேர்த்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா சேலரி வந்து கொடுக்க மாட்டாங்க. நார்மலா அவங்க ரிசீவ் பண்ண சேலரி அப்படிங்கிறது அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகும். ஆஃப்டர் 3 மந்த்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரியர் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 மாசத்துக்கானது ஏப்ரல், மே, ஜூன் அப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த 3 மாசத்துக்கான இன்கிரிமெண்டல் சேலரி மட்டும் அரியர் சேலரி அப்படிங்கிற பேசிஸ்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்ல ஒரு பர்டிகுலர் டேட்ல மொத்தமா வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. சோ இது வந்து தாமதமாக செலுத்தக்கூடிய ஒரு சம்பளம். இது அரியர் சேலரின்னு சொல்றோம். அப்படி நம்ம வந்து அந்த அரியர் சேலரி எப்ப பேங்க்ல வந்து கிரெடிட் பண்றாங்களோ, எம்ப்ளாயி அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்றாங்களோ, அந்த டைம்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த டைம்ல மட்டும் தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, டிடிஎஸ் அப்படிங்கிறது இந்த பர்ட்டிகுலர் அரியர் சேலரிக்கு பிடிக்கிறாங்க. ஆனா அட்வான்ஸ் சேலரி குடுக்குறாங்க அப்படின்னா, அட்வான்ஸ் சேலரி குடுக்கும்போதே வந்து டிடிஎஸ் புடிச்சுக்கிட்டு தான் குடுக்கணும். அரியர் சேலரி குடுக்குறாங்க அப்படின்னா, அரியர் சேலரி எப்ப பேங்க் அக்கவுண்ட்க்கு கிரெடிட் பண்றாங்களோ, அந்த டைம்ல தான் டிடிஎஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல டிடெக்ட் பண்ணணும். அதர்வைஸ் இந்த இடத்துல வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பேசிக் எக்ஸம்ப்ஷன். அதாவது ஒரு எம்ப்ளாயியோடைய டோட்டல் சேலரி 7 லேக் அப்படின்னு இருக்கு அப்படின்னா, அந்த 7 லேக்ல 2.5 லேக் அப்படிங்கிறது வந்து பேசிக் எக்ஸம்ப்ஷன். அந்த எக்ஸம்ப்ஷனுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிடிஎஸ் அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது. அதுக்கு மேல வந்து இருக்கக்கூடிய இன்கமுக்கு மட்டும் தான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டிடிஎஸ் அப்படிங்கிறது புடிக்கிறாங்க. அப்ப நம்மளுடைய சேலரி லெஸ் தென் 2.5 லேக்கா இருக்கு அப்படின்னா, புடிக்க வேண்டிய சேலரி அப்படிங்கிறது 0 தான் இருக்கு. ஐ மீன் 0. டோன்ட் நீட் டூ டிடக்ஷன் எனி டிடிஎஸ் அமௌண்ட். சோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம வந்து மேஜரா தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப பான் கார்டு அப்படிங்கிறது ஒருத்தவங்கள்ட்ட இல்ல. ஒரு எம்ப்ளாயி நம்ம ஹையர் பண்ணிட்டோம். சோ அவரு ஃப்ரெஷரா வந்து ஜாயின் பண்றாரு. பட் அவருடைய சேலரி லிமிட் வந்து மோர் தென் 2.5 லேக் இருக்கு. சோ இன்கம் டாக்ஸ் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு. அந்த டைம்ல வந்து அவர் வந்து பான் கார்டு அப்படிங்கிறது இன்னும் அப்ளை பண்ணல. அந்த டைம்ல நம்ம வந்து இவருக்கு பான் கார்டு இல்லங்கிறதுனால நம்ம அதிகமான அமௌண்ட் இன்கம் டாக்ஸா டிடக்ட் பண்ணணுமா? அப்படின்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. சேலரிய பொறுத்தவரைக்கும் பான் கார்டு இருக்கு அல்லது இல்ல. இப்பதான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல கூட, நார்மலா என்ன பெர்சன்டேஜஸ் நம்ம வந்து சேலரில வந்து டிடிஎஸ் பிடிக்கணுமோ, அந்த அமௌண்ட் ஆஃப் சேலரிக்கு மட்டும், அதாவது அந்த அமௌண்ட்க்கு மட்டும் நம்ம டிடிஎஸ் அப்படிங்கிறத நம்ம டிடக்ட் பண்ணலாம். ஓகே. சோ இப்ப டிடிஎஸ் அப்படிங்கிறத சேலரில இருந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம பார்ப்போம். சோ இத நான் பிராக்டிகலாவும் நான் வந்து உங்களுக்கு டேலில சொல்லிடுறேன். இந்த இடத்துல முதல்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் சம்பளம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம வந்து கால்குலேட் பண்ணி குடுக்கணும். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல டோட்டல் சேலரியே கிராஸ் சேலரி மொத்தமா சேலரி இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா குடுத்துருவாங்க. ஆனா ஒரு சில ஆர்கனைசேஷன்ல பிரேக்கப் அப்படிங்கிறது இருக்கும். அதுல வந்து அடிப்படை ஊதியம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அடிப்படை ஊதியம் அப்படின்னா பேசிக் சேலரி அப்படின்னு நம்ம சொல்றோம். இத ஏன் பேசிக் சேலரி அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இன் ஃபியூச்சர்ல இன்கிரிமெண்ட் சர்டன் பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த அடிப்படை ஊதியத்துல இருந்து தான் அந்த இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. கவர்ன்மெண்ட் ஆர்கனைசேஷன்ல அகவிலைப்படி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த அகவிலைப்படி அப்படிங்கிறது டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
நார்மல் ஆர்கனைசேஷன்ல இந்த டிஎன்எஸ் அலவன்சஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்கறது கிடையாது. இதை டிஏ அப்படின்னு ஷார்ட்டா சொல்லுவாங்க. ஒருவேளை டிஏ இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த இன்கிரிமெண்ட் கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா பேசிக் சேலரி பிளஸ் டிஏ டோட்டலா கால்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்ல இருந்து தான் இன்கிரிமெண்ட் கால்குலேஷனா இருக்கட்டும், பிஎஃப் டிடக்ஷனா இருக்கட்டும், தென் பென்ஷனுக்கான கால்குலேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த அடிப்படை ஊதியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமௌண்ட்ல இருந்து தான் வந்து கால்குலேட் பண்றாங்க. ஸோ அதனால தான் இதை வந்து நம்ம பேசிக் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வந்து வைக்கிறாங்க. ஸோ டோட்டல் சேலரிய பேசிக் சேலரி, டிஎன்எஸ் அலவன்ஸ், அதர் அலவன்சஸ், ஹெச்ஆர்ஏ, எல்டிஏ. எல்டிஏ அப்படின்னா லீவ் டிராவல் அலவன்ஸ், அதுக்கடுத்து கேன்டீன் டிடக்ஷன்ஸ் அல்லது கேன்டீனுக்கான கூப்பன். ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா சேலரியை வந்து அப்படியே பிரேக்கப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அது மொத்தத்தையும் நம்ம வந்து என்னவா எடுத்துக்கலாம் அப்படின்னா டோட்டல் கிராஸ் சேலரி அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இந்த கிராஸ் சேலரியில இருந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா பிஎஃப் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம்ஸ் ஓனர் அதுக்கான பிஎஃப் அண்ட் பென்ஷன் அப்படிங்கிறது கொண்டு வரலாம். அது என்னென்ன பர்சன்டேஜ்னா இங்க இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த செஷன் நம்ம பார்த்துருவோம் கரெக்டா. தென் அதுக்கான கால்குலேஷன்ஸ் என்னங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். அதர் கமிஷன்ஸ் இருக்கு. தென் வந்து ரிட்டைர்மெண்ட் டைம்ல வந்து பணிக்கொடை அதாவது கிராஜுவிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து டோட்டலா அவருடைய அந்த பர்டிகுலர் பினான்சியல் இயர்ல அவர் ஏர்ன் பண்ண டோட்டல் இன்கம் என்ன. ஒரு பினான்சியல் இயர் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி ஆரம்பிக்குது. ஆனா ஒரு எம்ப்ளாயி நம்மளுக்கு வந்து ஜூலைல ஜாயின் பண்றாரு. இதுக்கு முன்னாடி அவர் வேலை பார்த்த ஆர்கனைசேஷன்ல ஒரு டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படி முன்னாடி வேலை பார்த்த ஆர்கனைசேஷனுடைய சேலரி டீட்டெயில்ஸையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணி இந்த இன்கம் டேக்ஸ் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறத அவங்க கன்வே பண்ணணும். ஸோ இது எல்லாம் சேர்த்து நம்ம 1 இயருக்கான இன்கம் டோட்டல் சேலரி இன்கம் எவ்வளவு அப்படிங்கிறத முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணணும். ரெண்டாவது ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அண்டர் செக்ஷன் 10ல சொல்லப்பட்டிருக்க டிடக்ஷன்ஸுக்கான அதாவது எக்ஸம்ஷனுக்கான ரூல் என்னென்ன அப்ளை ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அண்டர் செக்ஷன் 10 ஆஃப் த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஹெச்ஆர்ஏல இருக்கக்கூடிய டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லுது. அதாவது ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ல எந்த அளவுக்கு மட்டும் டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணணும். மொத்தமா கொடுக்கக்கூடிய ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸஸ்க்கு டிடிஎஸ் அப்படிங்கிறது இங்க கால்குலேட் ஆகாது. அதுல சர்டன் போர்ஷனுக்கு மட்டும்தான் டிடிஎஸ் இன்கம் டேக்ஸ் கால்குலேஷனுக்குள்ள கொண்டு வராங்க. அட் த சேம் டைம்ஸ் வந்து டிராவல் அலவன்சஸ், யூனிஃபார்ம் அலவன்சஸ், சில்ட்ரனுக்கான எஜுகேஷன்ஸ்க்கான அலவன்சஸ், இப்படிப்பட்ட ஒரு சில அலவன்சஸ்க்கு வந்து மொத்தமா வந்து டாக்ஸபிள் இன்கமா நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அதுல செக்ஷன் 10ல வந்து ஒரு சில ரூல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த ரூலை பேஸ் பண்ணி தான் கண்டிப்பா டிடிஎஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணணும். அதாவது இன்கம் டேக்ஸ்ங்கிறது கால்குலேட் பண்ணணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பொழுதுபோக்கு அலவன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு அலவன்ஸ் இது கூட அதாவது என்ன அப்படின்னா என்டர்டைன்மெண்ட்டுக்கான அலவன்சஸ் அப்ப நம்ம வந்து இதை சொல்லுவோம் கேளிக்கை வரி அப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா. அது மாதிரி வந்து பொழுதுபோக்கு அலவன்சஸ் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் சரி அதையும் சேர்த்துக்கணும். அதர்வைஸ் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் ஏதாவது பே பண்றாங்க அப்படின்னா அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். தென் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனா வந்து ஒரு 50,000 rupees அப்படிங்கிறது இருக்கு. அந்த 50,000 rupees அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டிடெக்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் இன்கம் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வரோம். அந்த டோட்டல் இன்கமுக்கும் டாக்ஸ் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. செக்ஷன் 10ல சொல்லக்கூடிய எக்ஸம்ஷன் லிமிட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அந்த எக்ஸம்ஷன் லிமிட் அப்படிங்கிறத நம்ம வந்து எவ்வளவு அமௌண்ட் இன்கம் டாக்ஸ்ல எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்களோ அவ்வளவு அமௌண்ட்டை நம்ம வந்து கால்குலேட் பண்ணி தனியா எடுத்துட்டு ஸ்டெப் 1ல கால்குலேட் பண்ணிருக்க டோட்டல் இன்கம்ல இருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ரெடியூஸ் பண்ண வேண்டியதுல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனா இருக்கக்கூடிய ₹50,000 அப்படிங்கிறதும் அடங்கும். இது ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 இது ரெண்டையும் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதோட டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ணி கொண்டு வந்துடுறோம். அதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா நெட் சேலரி அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கடுத்து 4th ஸ்டெப் நம்ம வந்து இந்த இடத்துல கன்சிடர் பண்ண வேண்டியது அந்த எம்ப்ளாயிக்கு வேற ஏதாவது வருமானங்கள் ஏதாவது வருதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். வேற வருமானங்கள் என்ன சேலரி இல்லாம வேற ஏதாவது ஒரு வருமானம். ஸோ சேலரி வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன்ல வேலை பார்க்கும் போது மாசம் மாசம் கொடுக்குற
சேலரியை நம்ம வந்து இன்கமா வந்து நம்ம கன்சிடர் பண்ண முடியும். அதை தாண்டி வந்து அவருக்கு இன்னும் ஒரு சில இன்கம் வர வாய்ப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட இன்கம் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருவேளை அவருக்கு அந்த எம்ப்ளாயிக்கு வந்து மோர் தென் ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிறது இருக்கலாம். அவருடைய நேம்ல ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது இருக்கலாம். அப்படி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு வீடு மட்டும் அவர் யூஸ் பண்ணக்கூடிய வீடாகவும், அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா, அவர் வாடகைக்கு விட்டால் எவ்வளவு வருமானம் வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி, அத நம்ம வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற நேம்ல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, டாக்ஸபிள் இன்கம்மா கொண்டு வரணும். அட் த சேம் டைம்ஸ் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, வேற ஏதாவது அந்த பினான்சியல் இயர்ல வேற ஏதாவது ஒரு கேபிட்டல் அசெட்ஸ் வந்து வித்திருக்காரு அப்படிங்கிற பட்சத்துல, அதுல இருந்து என்ன மாதிரியான வருமானம் அவருக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கொண்டு வரோம். ஓகேங்களா? இதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் அப்படிங்கிற ஹெட்ல நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஐடிஆர் 1ல நம்ம வந்து ஆட் பண்ண வேண்டியது. அப்படி ஆட் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஓகேங்களா? சோ ஃபைனலா நம்ம இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறத கால்குலேட் பண்றோம். இதுல நம்ம வந்து ஸ்டெப் 1 என்ன பார்த்தோம் அப்படின்னா, கிராஸ் சேலரி பார்த்தோம். ஸ்டெப் 2 என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் அண்ட் செக்ஷன் 10ல குடுக்கக்கூடிய எக்ஸம்ஷன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம். இது 2க்கான வேல்யூவ, அதாவது டோட்டல் அமௌண்ட்ல இருந்து ஸ்டெப் 1ல இருக்கக்கூடிய அமௌண்ட்ல இருந்து ஸ்டெப் 2ல இருக்கக்கூடிய அமௌண்ட்ட லெஸ் பண்ணி, ஸ்டெப் 3யா நான் வந்து ஒரு அமௌண்ட்ட கொண்டு வந்தேன். அந்த அமௌண்ட்ல இருந்து ஸ்டெப் 4ல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதர் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இருக்காங்கிறத ஆட் பண்றோம். இப்போ அவருக்கு என்ன வந்துரும் அப்படின்னா, டோட்டல் அதர் இன்கமையும் சேர்த்து இன்னும் வந்து கிராஸ் இன்கம் அப்படிங்கிறது அவருக்கு வந்துரும். அந்த இன்கம்ல இருந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சாப்டர் 6A சொல்லக்கூடிய ஒரு சில டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கும். ஓகேங்களா? அந்த டிடக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மொத்த சம்பளத்துக்கும், மொத்த சேலரிக்கும் வந்து இன்கம் டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அந்த சேலரி வருமானத்துல இருந்து அவர் ஒரு சில முக்கியமான செலவுகள் அப்படிங்கிறத அவர் வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பர்ட்டிகுலர் இயர்ல. இதுல வந்து என்ன அப்படின்னா, முக்கியமான செலவுகள் அப்படிங்கிறதுல நம்ம இங்க கன்சிடர் பண்ண வேண்டியது என்ன, முக்கியமான இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஓகேங்களா? இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது ஒரு கண்ட்ரிக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு சோர்ஸ் அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்ல முடியும். கவர்ன்மென்ட்டோடைய ஒரு சில பாண்டா இருக்கட்டும், தென் அவங்க ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு சில செக்யூரிட்டீஸா இருக்கட்டும், தென் ஒரு சில இன்வெஸ்ட்மென்ட் அல்லது சேவிங்கான ஸ்கீமா இருக்கட்டும். அங்கே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல, அந்த வருமானத்த வந்து என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா கவர்ன்மெண்ட் வந்து ஒரு சில பிளானிங் வந்து பண்ண முடியும். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் பிளானிங் வந்து பண்ண முடியும். அவங்க ஒரு குறிப்பிட்ட இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்ண முடியும்னா, அந்த இன்வெஸ்ட்மென்ட் அவங்க வந்து யுட்டிலைஸ் பண்ணலாம். திரும்ப அந்த இன்வெஸ்ட்மென்ட் அப்படிங்கிறது ரீடைன் பண்ற வரைக்கும். அதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு சில இன்வெஸ்ட்மென்ட் நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, அத நீங்க இன்கம் டாக்ஸ்ல வந்து நீங்க டிடக்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ரூல் இருக்கு. அதுதான் வந்து இந்த சாப்டர் 6A வந்து சொல்லப்பட்டது. அதுல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, மெயினா வந்து பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஏதாவது நம்ம வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது வேற ஏதாவது நம்ம ஒரு ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல, எம்ப்ளாயியோடைய ப்ராவிடன்ட் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கோம். அட் த சேம் டைம்ஸ் நேஷனல் சேவிங்ஸ் ஸ்கீம் நம்ம வந்து ஒண்ணு வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்படி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, செக்ஷன் 80 டி, 80 ஜி, 80 இ இந்த மாதிரி சொல்லப்படக்கூடிய ஒரு சில செக்ஷன்ல சொல்லப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மென்ட் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அத நம்ம வந்து டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேசிஸ்ல நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்த்ததுல வந்து நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டோட்டல் வருமானத்துக்கும் நம்ம வந்து டாக்ஸ் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. அந்த இடத்துல ஒரு சில பேசிக் எக்ஸம்ஷன்ஸ் அப்படிங்கிற நேம்ல நம்ம வந்து ஒரு சில அமௌண்ட்ட நம்ம வந்து டாக்ஸ்ல இருந்து நம்ம எடுத்துறலாம். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிற பேசிஸ்ல ஒரு சில வருமானத்த நம்ம டாக்ஸ்ல இருந்து ரெடியூஸ் பண்ணி, ரிமைனிங் மட்டும் நம்ம வந்து டாக்ஸ் கால்குலேஷனுக்கு நம்ம கொண்டு போகலாம். ஓகேங்களா? நம்ம இந்த டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எதெல்லாம் பாசிபிள் இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் உடைய கால்குலேஷன்ஸ் என்ன? எந்தெந்த வருமானத்துக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து அனலைஸ் பண்ணி, அதன்படி நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இன்கம் டாக்ஸ நம்ம கால்குலேட் பண்ணி ஓகே. இப்ப அடுத்து வந்து இங்க வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ்ல வந்து டாக்ஸ் கால்குலேஷன்ல 2 டிஃபரெண்ட் ஸ்கீம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கொண்டு வராங்க. இத நம்ம வந்து ரெஜிம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். 2 டிஃபரெண்ட் ரெஜிம். ஓல்டு டாக்ஸ் ரேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நியூ டாக்ஸ் ரேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது ரெகுலர் டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னு நம்ம வந்து
ஓல்டு டாக்ஸ் ரேட்டை நம்ம சொல்லலாம், அல்லது அதை ரெகுலர் டாக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிறது இயல்பு நிலை வரி, நார்மல் டாக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றது. நியூ டாக்ஸ் ரெஜிம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு பினான்சியல் இயரும் அந்தந்த இயருக்கான பட்ஜெட்ல எவ்வளவு இன்கம் டாக்ஸ் கால்குலேஷனுக்கான எக்ஸம்ஷன் லிமிட் என்ன, டாக்ஸ் கால்குலேஷன் பெர்சன்டேஜஸ் என்ன அப்படிங்கறது அந்தந்த பட்ஜெட்ல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நம்ம வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஒரு பர்டிகுலர் பினான்சியல்ல நம்ம ஏர்ன் பண்ண இன்கம் அல்லது நம்மளுடைய சேலரி இந்த ரெண்டு டாக்ஸ் ரெஜிம்ல எந்த டாக்ஸ் ரெஜிம்ல கால்குலேட் பண்ணப்பட்டது பண்ணோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கம்மியான டாக்ஸ் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி அதிகப்படுத்தலாம், இதுல எந்த ஓல்டு ரிஜிம் நம்ம எடுத்துக்கலாமா இல்ல நியூ ரிஜிம் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது நம்மளுக்கு வேணும். ஸோ இது எது வேணுமானாலும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது அந்தந்த டாக்ஸ் பேயருடைய ரைட்ஸா வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது வந்து நம்ம டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஓனர்கிட்ட சார் இந்த ரிஜிம்ல எனக்கு வந்து ஓல்டு ரிஜிம்லயே நீங்க வந்து எனக்கு டாக்ஸ் டிடெக்ட் பண்ணுங்க, இல்ல நியூ டாக்ஸ் ரிஜிம்லயே எனக்கு வந்து டாக்ஸ் டிடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எம்ப்ளாயர்கிட்ட நம்ம வந்து சொல்லிடலாம். அல்லது இப்ப நம்ம ஹெச்ஆர் டீம் தனியா இருக்கிறாங்க டிடிஎஸ் டிடெக்ட் பண்ண அப்படின்னா அவங்க கிட்ட நம்ம வந்து அபிஷியலா நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய விருப்பத்தை அவங்கள்ட்ட நம்ம தெரிவிச்சு அதன்படி நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த டாக்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் புரியுதா? இதுல கொஞ்சம் ஓவரால் உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் வந்து ஆல்ரெடி இருந்திருக்கும். ஏன்னா இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பழமையான ஒரு டாக்ஸ். இன்கம் டாக்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த சேலரி இன்கம் தான் முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் பிசினஸ் இன்கம் கால்குலேஷன் பண்றது எல்லாமே. இதுல எதுவும் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? எனிபடி? ஏன் கன்ஃபியூஷன்ஸ்? இல்ல சார் ப்ரொசீட் பண்ணுங்க. இப்ப அடுத்து வந்து வரி விலக்கு விகிதம் அப்ப நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதாவது டாக்ஸோட பெர்சன்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் வந்து இன்கம் டாக்ஸ்ல இவ்வளவுதான் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன கிடையாது அப்படின்னா ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து சிங்கிள் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது. இது வந்து ஸ்லாப் ரேட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால இதை நம்ம வந்து நார்மல் பெர்சன்டேஜ் அதாவது ஆவரேஜ் டாக்ஸ் பெர்சன்டேஜ் பேசிஸ்ல இந்த டிடிஎஸ்ங்கிறது இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஒருத்தர் பே ஸ்லிப்பை கொண்டு வந்து சார் இந்த பாருங்க இதுல டிடிஎஸ்ங்கிறது ஒரு அமௌண்ட் பிடிச்சிருக்காங்க, இதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் சார் எனக்கு வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா சார் இது வந்து ஆவரேஜ் பெர்சன்டேஜ், இதுல இவ்வளவுதான் இதுதான் பெர்சன்டேஜ் நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து அதாவது எக்ஸாக்டா நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்ப நம்ம வந்து இதுக்கான ஆன்சர் நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். ஸோ கரெக்டா நம்ம வந்து ஒரு கால்குலேட் பண்ணி நம்ம வந்து மாசம் மாசம் அதே பெர்சன்டேஜ் தான் நம்ம வந்து பிடிப்பாங்க அப்ப நம்ம சொல்ல முடியாது டிடிஎஸ் பொறுத்த வரைக்கும். ஆனா அவர் வந்து அதே பே ஸ்லிப்ல பிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இவ்வளவு அமௌண்ட் பிடிச்சிருக்காங்க, அது எப்படி சார் எந்த அமௌண்ட்ல இருந்து கால்குலேட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஈஸியா சொல்லலாம். ஓகேங்களா? பிஎஃப்ங்கிறது 12% வந்து பிடிப்பாங்க. ஒன்லி பேசிக் சேலரி எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த பேசிக் சேலரில இருந்து 12% நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிஎஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். அதர்வைஸ் சார் இஎஸ்ஐ எனக்கு இவ்வளவு பிடிச்சிருக்காங்க, அதுக்கு என்ன சார் அப்படின்னா 1.75% உங்களுக்கு டோட்டல் ஏர்னிங்ஸ்ல இருந்து எவ்வளவு அமௌண்ட் வருதுன்னு பாருங்க, அந்த அமௌண்ட்ல இருந்து பிடிச்சிருப்பாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து இஎஸ்ஐக்குனா சொல்ல முடியும், பிஎஃப்னா சொல்ல முடியும். ஆனா இன்கம் டாக்ஸ்க்கு அந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க கேட்டாங்க அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. அந்த இடத்துல என்ன அப்படின்னா அது ஸ்லாப் ரேட்டை பேஸ் பண்ணி ஒரு ஆவரேஜ் ரேட்ல தான் வந்து இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்றாங்க. சோ அதுவும் எப்படி கால்குலேட் பண்றாங்கிறத பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். அடுத்து இந்த இடத்துல வந்து 2 ரீஜிம்ல வந்து கால்குலேட் பண்றாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒண்ணு என்ன சொல்லிட்டு பார்த்தேன்னா ரெகுலர் டாக்ஸ் ரீஜிம். 2வது டாக்ஸ் ரீஜிம் அண்டர் செக்ஷன் 115 டிஏசி. சோ இது 2 டாக்ஸ் ரீஜிம்ல வந்து டாக்ஸ் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணுவாங்க. சோ 2க்குமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்லாப் ரேட்டோட பெர்சன்டேஜஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா மாறும். தென் ஒரு சில பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு சிலதுல ஒரு ஓல்டு ரிஜிம்ல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் ஒரு சிலது கண்டிப்பா இந்த அண்டர் செக்ஷன் 115ல வந்து கிடைக்காது. அது என்ன அப்படிங்கறதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த 2 ரிஜிம் இருக்கு. அந்த எந்த ரிஜிம்ல வந்து டாக்ஸ் கால்குலேட் பண்ணிருக்காங்கங்கறத பேஸ் பண்ணி தான் அந்த ஆவரேஜ் டாக்ஸ் பெர்சன்டேஜ் வந்து எப்படி கால்குலேட் ஆயிருக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்ல முடியும். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி
அவர் வந்து அவருக்கு எந்த ஐடியாவுமே இல்லை சார். ரெகுலர் டாக்ஸ் ரிஜிமா இல்லை ஓல்டு டாக்ஸ் ரிஜிமா. ரெகுலர் டாக்ஸ் ரிஜிம்ங்கிறது ஓல்டு டாக்ஸ் ரிஜிம். டாக்ஸ் ரிஜிம் அண்டர் செக்ஷன் 115 பிஎஸ்சி எது எனக்கு பெஸ்ட்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னாலோ, அல்லது அவர் வந்து மறந்துட்டாரு அப்படின்னாலோ, டைரக்டா நம்ம வந்து ரெகுலர் டாக்ஸ் ரெஜிம்ல, அதாவது ஓல்டு டாக்ஸ் ரேட்ல தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு டிடிஎஸ்ங்கிறது கால்குலேட் பண்ணி டிடெக்ட் பண்ணணும். அதர்வைஸ் அவரே சொல்றாரு, சார் எனக்கு நியூ ரிஜிம்லே கொடுங்க, 115 பிஎஸ்சிலே எனக்கு கால்குலேட் பண்ணுங்க அவரே சொன்னார்னா நம்ம வந்து அந்த இதுல வந்து எடுத்துக்கலாம். பட் டிஃபால்ட்டா நம்ம எடுத்துக்க வேண்டியது எதா இருக்கும் அப்படின்னா ரெகுலர் டாக்ஸ் ரெஜிம்ல டிடிஎஸ் அப்படிங்கிறது டிடெக்ட் பண்ணணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த வரி கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறதா இன்கம் டாக்ஸ் கால்குலேஷன்ஸ் ஒருத்தர் வேலைக்கு ஜாயின் பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல அந்த மந்த்ல இருந்தே வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்கம் டாக்ஸ் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரொக்யூர் பண்ற மாதிரி இருக்கும். ஐ மீன் ஃபர்ஸ்ட் மாசம் இவருக்கு இவ்வளவு வருமானம், அப்ப ஏப்ரல் 1ஆம் தேதி ஜாயின் பண்றாரு அப்படின்னா 12 மாசத்துக்கு இவ்வளவு டோட்டல் வருமானம் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவருடைய மந்த்தை பேஸ் பண்ணி டோட்டல் வருமானத்தை கொண்டு வரணும். அந்த வருமானத்துல நியூ டாக்ஸ் ரிஜிமா இருந்தா என்ன, ஓல்டு டாக்ஸ் ரிஜிமா இருந்தா என்ன, என்னென்ன பெர்சன்டேஜ் அங்க அப்ளை ஆகுதுங்கிறத அப்ளை பண்ணிட்டு அதன்படி நம்ம வந்து டோட்டல் டிடிஎஸ் எவ்வளவு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அந்த டோட்டல் 1 இயருக்கான டிடிஎஸ் அப்படியே 12ஆல டிவைட் பண்ணி நம்ம 1 மந்த்துக்கான டிடிஎஸ் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த டிடிஎஸ் வந்து கால்குலேட் பண்ணக்கூடியதுக்கான ஒரு பேசிக் திங். அட் த சேம் டைம்ஸ் வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒருவேளை இன் பிட்வீன்ல வந்து இன்கிரிமெண்ட் அப்படிங்கிறது அவருக்கு வந்துருச்சு, அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வருமானம் அப்படிங்கிறத அதிகப்படுத்த வேண்டியது இருக்கு, அல்லது கம்மி பண்ண வேண்டியது இருக்கு. அப்ப இது ப்ரீவியஸா நம்ம வந்து டிடெக்ட் பண்ண அந்த சேலரியில நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கூடவோ குறைவோ நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிருப்போம். ஒரு குறிப்பிட்ட மந்த்துக்கு அப்புறம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து டிடெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது கம்மியா நம்ம டிடெக்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு பட்சத்துல அந்த பர்டிகுலர் எப்ப நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுதோ அந்த டேட்ல இருந்து நம்ம கம்மியான அமௌண்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா டாக்ஸ் வந்து நம்ம டிடெக்ட் பண்ண முடியும், டிடெக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ற அந்த லாஸ்ட் மந்த், அதாவது 31st மேல, அதாவது மார்ச் மந்த்துக்கான சேலரியில டோட்டல் ஆக்சுவல் இன்கமும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த டைம்ல என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம 1 இயருக்கு முன்னாடி ப்ரொஜெக்ட் பண்ண ஒரு அமௌண்ட் வந்து தப்பான ஒரு அமௌண்ட், அது மீன் நம்ம அதன்படி டிரைவ் பண்ணி நம்ம கொண்டு வந்துட்டோம். இப்ப நம்ம வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா இவருக்கு வந்து ஒரு அமௌண்ட் வந்து இந்த மந்த் அதிகமா நம்ம டிடெக்ட் பண்ணி கட்ட வேண்டியது இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் மந்த்ல மட்டும் அதிகமா அவர் வந்து, அதாவது எண்ட் ஆஃப் தி பினான்சியல் இயர்ல வரக்கூடிய மந்த்ல அதிகமான அமௌண்ட் கூட வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு கால்குலேட் பண்ணி டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் எக்ஸ்ட்ராவா ஆல்ரெடியே பேமெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ணாமலும் வந்து என்ன அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும். ஐ மீன் அந்த மந்த்தை வந்து அவங்க அக்கௌண்ட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தோம்னா ப்ரொவிஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா இது வந்து அட்வான்ஸ்ட் இன்கம் டாக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்கணும். முன்கூட்டி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சேலரி கால்குலேட் பண்ணி அப்ராக்சிமேட்டா இவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாசம் மாசம் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா கட்டிக்கிட்டு இருக்கக்கூடியது. ஸோ இதை நம்ம வந்து ஏற்கனவே ஒரு ஒரு எம்ப்ளாயி ஏற்கனவே வந்து ஒரு ஓனர்கிட்ட வந்து வேலை பார்த்திருக்காரு, அங்கேயும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா டிடிஎஸ் அப்படிங்கிறத வந்து டிடெக்ட் பண்ணி கட்டியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம அடுத்து நம்மளுடைய ஆர்கனைசேஷனுக்கு வராரு அப்படின்னா அந்த டீடைல்ஸ் நம்ம வாங்கி அதையும் நம்ம வந்து சேர்த்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்கம் டாக்ஸ் கால்குலேஷனுக்குள்ள நம்ம கொண்டு வர பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல அந்த ஸ்லாப் ரேட் அப்படிங்கிறது என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இதை ஸ்லாப் ரேட் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து பேசிக்கா நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் இயர் ஏஜ் நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்கிறோம். ஸோ இந்த ஸ்கிரீன்ல இருக்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா பாருங்க. ஸோ நம்ம ஒருத்தவங்களுக்கு வந்து சேலரி நம்ம டிடெக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல, ஐ மீன் இன்கம் டாக்ஸ் வந்து கால்குலேட் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஜஸ்ட் அவரோட ஏஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ லெஸ் தென் 60 இயர்ஸா இருந்துச்சு அப்படின்னா, அது ஆணோ பெண்ணோ, ஓகேங்களா, லெஸ் தென் 60 இயர்ஸா இருந்துச்சுன்னா அவங்களுடைய மினிமம் பேசிக் எக்ஸம்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 2.5 lakh. அதர்வைஸ் வந்து 60 இயர்ஸ்ல இருந்து 80 இயர்ஸ் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 3 lakh வரைக்கும் வந்து என்ன அப்படின்னா அவருக்கு பேசிக் எக்ஸம்ஷன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. மோர் தென் 80 இயர்ஸா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 5 lakh அப்படிங்கிறது அவங்களுக்கு எக்ஸம்ஷன் லிமிட். ஸோ இது நார்மல் ரெசிடென்ட், அப்படி ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது அந்த லெஸ் தென் 60 இயர்ஸையும், சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறது 60 இயர்ஸ் அபோவ் அப் டு 80 வரைக்கும் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் அப்படின்னும்,
மோர் தென் 80 இயர்ஸா இருக்கக்கூடியவங்களை சூப்பர் சீனியர் சிட்டிசன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ நம்மளுடைய கிளைண்ட் நார்மல் ரெசிடென்டா இல்ல சீனியர் சிட்டிசனா இல்ல சூப்பர் சீனியர் சிட்டிசனாங்கிறத கன்சிடர் பண்ணி அவங்களுக்கான பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக்கலா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப ரெண்டாவது நம்ம வந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 2 டாக்ஸ் ரெஜிம் இருக்கு. ஓல்டு டாக்ஸ் ரெஜிம், இன்னொன்னு நியூ டாக்ஸ் ரெஜிம். இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ எந்த டாக்ஸ் ரெஜிம்ல ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கான சேலரி டாக்ஸ் கால்குலேஷன்ல கொண்டு போறோம் அப்படின்னா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்கானதை நம்ம வந்து இதுல பார்க்கலாம். ஸோ இங்க நம்ம வந்து டாக்ஸ் ரெஜிம் அண்டர் செக்ஷன் 115 அப்படிங்கிறது நியூ டாக்ஸ் ரெஜிம். அதை பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா சாப்டர் 6A, அதாவது நான் வந்து உங்களுக்கு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஸ்டெப் 1, அதாவது படி 1, படி 2, படி 3ன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 தான் சொல்லியிருந்தேன். அதுல ஸ்டெப் 5ல வந்து நான் வந்து ஒரு சில டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? 80 டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80ல வரக்கூடிய இது வந்து என்ன அப்படின்னா, அந்த டிடக்ஷன்ஸ் வந்து நியூ டாக்ஸ் ரிஜிம்ல இன்கம் டாக்ஸ் வந்து பே பண்ணக்கூடியவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ரெகுலர் டாக்ஸ் ரிஜிம்ல இருந்தால் மட்டும்தான் அந்த டிடக்ஷன்ஸ்ங்கிறது அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ ரெகுலர் டாக்ஸ் ரெஜிம்ங்கிறது ஓல்டு டாக்ஸ் ரேட் அப்படி நம்ம வந்து சொல்லக்கூடியது. இது ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸா நம்ம பார்க்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, நியூ டாக்ஸ் ரெஜிம்ல இருக்கக்கூடியவங்களுக்கு ரிபேட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ ரிபேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சேலரி எம்ப்ளாயி தான் அவங்களுடைய டோட்டல் சேலரி எவ்வளவு பெர் ஆனம் அப்படின்னா அப் டு 7 lakh வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவரு டாக்ஸ் அமௌண்ட் எதுவும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இது வந்து ரிபேட் அப்ப நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ லெஸ் தென் 7.5 lakh. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 2.5 lakh வரைக்கும் பேசிக் எக்ஸம்ஷன் அப்படின்னு இன்கம் டாக்ஸ்ல கொடுத்திருந்தாலும் கூட 7 lakh வரைக்கும் வந்து ஒருத்தர் சேலரி வாங்குறாரு. ஆனா அவர் வந்து நியூ டாக்ஸ் ரிஜிம்ல வந்து அவருடைய டாக்ஸ் கால்குலேஷனை கொண்டு வராருங்கிற பட்சத்துல அவருக்கு ரிபேட் அப்படிங்கிற பேசிஸ்ல அவரு இன்கம் டாக்ஸ் கவர்மெண்ட் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதர்வைஸ் ஓல்டு டாக்ஸ் ரிஜிம்ல இது எவ்வளவு வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 5 lakh வரைக்கும் இருந்தது. ஓகேங்களா? லெஸ் தென் 5 lakh அப் டு 5 lakh வரைக்கும் சேலரி வாங்கக்கூடிய பர்சன் ஈவன் அவருக்கு பேசிக் எக்ஸாம்ஷன் 2.5 lakh இருந்தாலும் கூட அவருடைய டோட்டல் சேலரி பெர் ஆனம் 5 lakh தான் இருக்கு அப்படின்னா அவரும் வந்து ரிபேட் பேசிஸ்ல டாக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஸோ ரிபேட் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சலுகையா இருக்கும். அடுத்து வந்து நம்ம பெர்சன்டேஜஸ் அப்படிங்கிறது நீங்க இங்க பாருங்க. ஸோ பெர்சன்டேஜஸ் அப்படிங்கிறத நான் வந்து பெருசா நான் சொல்லலை. ஸோ நீங்களே வந்து இந்த ஸ்கிரீனை நீங்க பார்த்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க வரலாம். ஓகேங்களா? நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் எதை எக்ஸ்பிளைன் பண்றேன்னா ரெகுலர் டாக்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப் டு 2.5 lakh வரைக்கும் இந்த 2.5 lakh அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நார்மல் டாக்ஸ் பேயர் அப் டு 60 years இருக்கிறவங்க. ஸோ 2.5 lakh வரைக்கும் அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. அது எக்ஸம்ஷன் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அடுத்து மோர் தென் 2.5 lakhல இருந்து 5 lakh வரைக்கும் அவங்களுக்கு என்ன ஆரம்பிச்சிருவாங்க 5% அப்ளிகபிள் ஆகுது. மோர் தென் 5 lakhல இருந்து 10 lakh வரைக்கும் ஒரு வருமானம் வருது அப்படின்னா அவங்களுக்கு 20% டாக்ஸ் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகுது. மோர் தென் 10 lakh வந்து சேலரி வருமானம் வரக்கூடியவங்களுக்கு 30% அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகுது. ஸோ எங்கே அப்படின்னா மோர் தென் 10 lakhல இருந்தே வந்து 30% அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகுது. ஸோ அவங்களுக்கான ஸ்லாப் ரேட்னு பாத்தீங்கன்னா 5%, 20% அண்ட் 10%. அதர்வைஸ் நீங்க நியூ டாக்ஸ் ரிஜிம்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஸ்லாப் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அப் டு 3 lakh வரைக்கும் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்கு. அட் த சேம் டைம்ஸ் வந்து 5% மோர் தென் 3 lakhல இருந்து 6 lakh வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட் 3 lakhக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸம்ஷன், அடுத்த 3 lakhக்கு 5%, அடுத்த 3 lakhக்கு 10%, அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 lakhக்கு 15%, அதுக்கு அடுத்து வரக்கூடிய 3 lakhக்கு 20%. ஸோ மோர் தென் 15 lakh வந்து சேலரி வாங்கக்கூடியவங்களுக்கு மட்டும் 30% அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அப்ப நம்மளுடைய சேலரி இந்த லிமிட்ல எந்த அமௌண்ட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறத பார்த்து நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சேலரி அப்படிங்கிற எந்த ரிஜிம்ல நம்மளுடைய கால்குலேஷனை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா முடிவு பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து நான் வந்து சிம்பிளா நான் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்குறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இப்ப நிக்கில் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வேலை பார்க்குறாரு. அவருடைய ஏஜ் வந்து 40 years. ஓகேங்களா? அவருடைய ஏஜ் 40 years அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
அவருக்கு வந்து பெர் மந்த் என்ன பண்றாங்க அப்படின்னா 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு சேலரி வந்து டிக்ளேர் பண்றாங்க. அட் த சேம் டைம்ஸ் அவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எம்ப்ளாயி லிங்க்டு செக்யூரிட்டி சர்வீசஸ் அதுல வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு 50,000 வந்து அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பண்ணியிருக்காரு. அதர்வைஸ் பிஎஃப்ல வந்து ஒரு 60,000 அப்படிங்கறத உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட் இவர் போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பிபிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. அதே போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ல வந்து நேஷனல் சேவிங் ஸ்கீம்ல இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு 40,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு. அப்ப டோட்டலா வந்து இவர் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா ஒரு 1,50,000 வரைக்கும் இவர் வந்து ஃபியூச்சர் பிளானிங்காக இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காரு. அப்ப அந்த பர்டிகுலர் பினான்சியல் இயர்ல இவருடைய சேலரி அப்படிங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணணும்? டோட்டல் சேலரி பெர் மந்த் வந்து 1 lakh அப்படிங்கிற பேசிஸ்ல 12 lakhையும் கொண்டு வந்துடுறோம். அந்த 12 lakhல இருந்து தான் அவர் சட்டன் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? சோ அதுல வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இவருக்கு ஒரு அலௌட் இருக்கு. அது 50,000 வரைக்கும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணிடலாம். சோ ரிமைனிங் வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 11,50,000 அப்படிங்கிறது இருக்கும். அதர்வைஸ் இவருக்கு ஒரு சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுனால டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 1,50,000 அப்படிங்கிறது இருக்கு. அதையும் ரெடியூஸ் பண்ணலாம். பட் இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் அண்ட் அதர் டிடக்ஷன்ஸ் அதாவது சாப்டர் 6A படி வந்து இவர் வந்து டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல எந்த டாக்ஸ் ரிஜிம்ல இவர் டிடெக்ட் பண்ணாரு அதாவது டாக்ஸ் கால்குலேட் பண்றாரு அப்படின்னா இவருக்கு அப்ளிகபிள் ஆகுங்கிறத நம்ம வந்து கரெக்டா நம்ம பார்க்கணும். இப்போ நான் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டிடிஎஸ் ஆன் மந்த்லி சேலரி ரெகுலர் டாக்ஸ் ரிஜிம்ல இவருக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். இப்ப நார்மலா இவருடைய டோட்டல் சேலரி 12 lakh அதுல இருந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இவருக்கு அலௌடு. அது இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ரிமைனிங் வரக்கூடிய கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து 11,50,000 ஸ்டெப் 3ல நம்ம கொண்டு வரோம். அதுக்கு அடுத்து ஸ்டெப் 4ல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 6A டிடக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து அலோவ் பண்றோம். அது போக ரிமைனிங் இருக்கக்கூடிய டாக்ஸபிள் இன்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 10 lakh. இந்த 10 lakhக்கு மட்டும் வந்து ஸ்லாப் ரேட் அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணணும். இந்த 10 lakhல பேசிக் எக்ஸம்ஷன்ஸ் அப்படிங்கிறது 2.5 lakh டாக்ஸ் கிடையாது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 2.5 lakhல இருந்து 5 lakh வரைக்கும் இருக்கக்கூடிய 2,50,000க்கு 5% அப்ளை பண்ணணும். அடுத்து மோர் தென் 5 lakh to 10 lakh வரைக்கும் 20%ங்கிறது இவருக்கு அப்ளிகபிள் ஆகுது. அப்ப இவருடைய டோட்டல் இன்கம் டாக்ஸ் மட்டும் எவ்வளவு அப்படின்னா 1,12,50,000 1,12,500. இதுல வந்து செஸ் அப்படிங்கிறது 4% வந்து அப்ளிகபிள் இருக்கு. இது 4,500 ஆன் 1,12,000. அப்ப டோட்டல் டாக்ஸ் எவ்வளவு அப்படின்னா 1,17,000 1,17,000 பெர் மந்த் வந்து இவர் கால்குலேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க இவர்கிட்ட வந்து டிடெக்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா 9,750 அப்படிங்கிறது இவர்கிட்ட வந்து கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஓகே. ஸோ இப்ப இதே எக்ஸாம்பிள நான் வந்து சொல்லணும் அப்படின்னா லக்ஸ் இன்ஃபோடெக் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனில வந்து அந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயி அப்படிங்கிறத நான் வந்து செலக்ட் பண்றேன். ஐ மீன் கேட் வேப் டேலி கிரியேட் அல்லது ஆல்டர். இங்க நம்ம வந்து எம்ப்ளாயி அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இப்ப நிக்கில் அப்படின்னா நிக்கிலோடைய டாக்ஸ் ரிஜிம் இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெகுலர் டாக்ஸ் ரிஜிம் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கிறோம். எதுக்காக அப்படின்னா நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணது ரெகுலர் டாக்ஸ் ரிஜிம்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவருடைய சேலரி எங்க நம்ம வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது டிஃபைன் சேலரி டீடைல்ஸ் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க நான் வந்து கிராஸ் சேலரி பெர் மந்த் வந்து 1 lakh அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துறேன். ஸோ கேட் வேப் டேலி கிரியேட் அல்லது ஆல்டர் அங்க நீங்க எம்ப்ளாயி எடுக்கிறீங்க. அந்த எம்ப்ளாயில நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன்னு டிஃபைன் சேலரி, ரெண்டாவது டாக்ஸ் ரிஜிம் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா செலக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன். ஸோ இது ரெண்டையும் நீங்க வந்து ப்ராப்பரா என்ன பண்ணுங்க அப்படின்னா செட் பண்ணிருங்க. செட் பண்ணிட்டு அப்படியே கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடலாம். இது வந்து டேலியில நம்ம பண்ண வேண்டிய ஒரு ஸ்டெப். ரெட்மி நோட் 11 ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. டவுட் ஏதாவது இருக்கா? ஆமா சார், ராஜேந்திரன் சார் சேலம். சரி, இப்போ வந்து இப்போ நீங்க போட்டுருக்கீங்க இந்த டாக்ஸ் ரிஜிம் எம்ப்ளாயிங்கிறதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு 4.1ல தான் இருக்குங்களா இல்ல ப்ரீவியஸ் முன்னாடியே இருக்கு சார், முன்னாடியே இருக்கு. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ.
ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிடுறோம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸ், இங்க நம்ம ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிற நம்மளுக்கு இருக்கு. இதுல பேரோல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு நம்ம எடுப்போம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கேட் வேப் டேலி, டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்ஸ், தென் பேரோல் ரிப்போர்ட்ஸ். பேரோல் ரிப்போர்ட்ஸ்ல இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸ்ல இங்க நம்மளுக்கு கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்யூட்டேஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து என்டர் பண்ணலாம். இப்போ இந்த கம்ப்யூட்டேஷன்ஸ் நம்ம என்டர் பண்ணிட்டு எந்த எம்ப்ளாயி அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆயிருது அப்படின்னா இவருடைய டோட்டல் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க வந்துடும். இப்போ இந்த கிராஸ் சேலரி அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம வந்து அந்த எம்ப்ளாயியோடைய மாஸ்டர்ல நம்ம வந்து செட் பண்ணி காமிச்சோம். அதர்வைஸ் இவருக்கான அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்னா பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து செட் பண்ண முடியும். அதை நம்ம வந்து கேட் வேப் டேலி ஆல்டர் எடுங்க. இங்க நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஷோ மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை எடுக்கணும். ஷோ மோர் எடுத்துட்டு இங்க நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்ஷன், இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன். இந்த இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இங்க நம்மளுக்கு டாக்ஸ் ரிஜிம் இங்க இருந்து கூட மாத்திக்கலாம். எக்ஸம்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கான டீடைல்ஸ் நம்ம இங்க இருந்து எடுத்து பாத்துக்கிற முடியும். அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஜஸ்ட் சிங்கிள் எம்ப்ளாயி மல்டி காம்போனன்ட் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா செக்ஷன் 80ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். இது ரெண்டாவது ஸ்டெப். இதை நீங்க என்டர் பண்ணி அதே நிக்கில் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா நேஷனல் சேவிங் ஸ்கீம்ல எவ்வளவு அமௌண்ட் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, பப்ளிக் ஃப்ராவிடன்ட் ஃபண்ட்ல எவ்வளவு அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, அட் த சேம் டைம்ஸ் அதர் மியூச்சுவல் ஃபண்ட்ல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணியிருக்காருங்கிறத நம்ம இந்த செட்டிங்ல நீங்க வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இது ஒன்லி செட்டப் மட்டும்தான். ஸோ டேலி ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு என்ன பண்ணி தந்துருது அப்படின்னா கேஷ், அதாவது இவரோட இன்கம் டேக்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளுக்கு தந்துருது. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்கம் டேக்ஸ் ரிப்போர்ட்ல நம்ம வந்து டைரக்டா நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ டாப்ல நீங்க பாத்தீங்கன்னா டாக்ஸ் பெர் மந்த் எவ்வளவு அப்படின்னா 9750. அப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல டாக்ஸ் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துருது 9750. ஸோ இதை நீங்க வந்து கீழே நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் நம்மளுக்கு வந்து நாம கால்குலேட் பண்ணது அஸ் பர் ரூல் படி நம்ம கால்குலேட் பண்ணதும் டாக்ஸ் பெர் மந்த் அஸ் பர் 9750. ஸோ டோட்டல் சேலரி டோட்டல் டாக்ஸ் அமௌண்ட்ல இருந்து 12 நம்ம டிவைட் பண்ணி அது நம்ம மாசம் மாசம் டிடிஎஸ் டிடெக்ட் பண்றதுக்கு நம்ம எடுத்துக்க முடியும். ஓகே சார். அடுத்து இதுல நம்ம வந்து இந்த கால்குலேஷன் இன்னும் கிளாரிட்டி வேணும். இது எப்படி எங்க கால்குலேட் ஆயிருக்குங்கிறது தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க சேலரி கால்குலேஷன் 12 lakh நீங்க வந்து என்டர் பண்ண நீங்க பாத்துக்க முடியும். ஸோ ஸ்டாண்டர்ட் டிடெக்ஷன் டேலி ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கும், நம்ம எந்த செட்டிங்ஸும் பண்ண வேண்டாம். இந்த 80C இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நாம ஆல்டர் மாஸ்டர் அதுல ஷோ மோர் கொடுத்து நம்ம இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் எம்ப்ளாயி மல்டிபிள் காம்போனன்ட் பேசிஸ்ல நம்ம செட் பண்ணியிருந்தோம். அதன்படி இந்த 1,50,000 வந்திருக்கு. தென் டோட்டல் டாக்ஸபிள் இன்கம், அதாவது இன்கம் டேக்ஸ் சார்ஜபிள் வந்து எவ்வளவு பார்த்தீங்கன்னா 10 lakh. இந்த 10 lakhல டோட்டல் இன்கம், அதாவது டோட்டல் டாக்ஸ் வந்து எவ்வளவு அப்படின்னா 17,000 வந்து கால்குலேட் பண்ணிருக்கு. ஸோ நம்ம ஸ்லைட்ல பார்த்ததை வந்து இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க 1,17,000 நம்ம பார்க்க முடியும். டோட்டல் டாக்ஸ் 1,17,000 அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா என்டர் பண்றேன். ஸோ இங்க என்டர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த 1,17,000 அப்படிங்கிறதுல இருந்து நம்மளுக்கு என்னென்ன ஸ்லாப் ரேட் அப்படிங்கிறது அப்ளிகபிள் ஆகுதுங்கிறத நீங்க இங்க பாத்துக்கணும். இது ஓல்டு ஸ்லாப் ரேட், அதனாலதான் 5% அண்ட் 20%ங்கிறது அப்ளிகபிள் ஆயிருக்கு. ஒரு 10,000 வரைக்கும் 10 லட்சம் வரைக்கும் தான் சேலரிங்கிறதுனால 30% அப்ளை பண்றதுக்கான வருமானம் இவருக்கு இல்லை. அட் த சேம் டைம்ஸ் இங்க 4% வந்து எஜுகேஷன் செஸ் வந்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க 1,12,500 டாக்ஸ் அமௌண்ட்ல இருந்து. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 1,17,000 அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செஸ்ஸோட சேர்த்து டோட்டல் அமௌண்ட் வந்து இது ஆட்டோமேட்டிக்கா மந்த்லி பேசிஸ்ல கால்குலேட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா டாப்ல உங்களுக்கு மாசம் மாசம் எவ்வளவு டிடெக்ட் பண்ணணுங்கிறத கொடுத்துட்றாங்க. ஓகே சார். ஸோ இது ஓகே. இப்போ டாக்ஸ் ரிஜிம் இமீடியட்டா எப்போ வேணும்னு மாத்தலாம்னு சொன்னீங்க, எப்போ வேணுமா நம்ம ஆல்டர் பண்ணலாம்னு சொன்னீங்க, டேலி அதுக்கு அலோவ் பண்ணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அலோவ் பண்ணும். இப்போ பட் நம்ம வந்து ஒரு சின்னதா வந்து நம்ம வந்து அனதர் கால்குலேஷன் கூட நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா?
ஓகே, ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த இடத்துல கொடுக்கல. ஓகே, இங்க இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆரம்பிச்சிடும், மந்த்லி சேலரி அஸ் பர் செக்ஷன் 115 பிஎஸ்சியில் இருந்துச்சுன்னா என்ன. ஸோ 12 lakh நம்ம சேலரி கொண்டு வரோம். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ்ங்கிறது 50,000. பட் சாப்டர் 6A அப்படிங்கிறது வந்து என்ன ஆகாதுன்னா இவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அலோவ் ஆகும், ஆனால் 6Aங்கிறது இவருக்கு அலோடு கிடையாது. அப்போ டோட்டல் டாக்ஸபிள் இன்கமா எவ்வளோ எடுத்துடுறோம் அப்படின்னா 11,50,000 எடுத்துடுறோம். 10 lakh இல்லாமல் 11,50,000 நம்ம டாக்ஸபிள் இன்கமா எடுத்துடுறோம். அட் த சேம் டைம்ஸ் இங்க வந்து 3 lakh வரைக்கும் நம்ம வந்து எக்ஸம்ஷன், அடுத்த 3 lakhக்கு 5%, அடுத்த 3 lakhக்கு 10%, அடுத்த 3 lakhக்கு 15%. அப்போ டோட்டல் டாக்ஸ் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 82,500. 82,500 வந்துடுது. இதுல நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். அது 3,300. ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்டை நம்ம வந்து 12ஆல டிவைட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல பெர் மந்த் எவ்வளவு 7,150 அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ கிராஸ் டாக்ஸ் டோட்டல் டாக்ஸ் 85,800. தென் இதுல நம்ம பெர் மந்த் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 7,150 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது டேலில ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகபிள் ஆகுமா? இதே நிக்கில் அவருக்கு நான் வந்து அகைன் ஆல்டர் பண்றேன். ஆல்டர் எம்ப்ளாயி ஆல்டர் எம்ப்ளாயி நிக்கில். ஸோ இவருக்கு நான் வந்து சேஞ்ச் பண்ண போறது ஒன்னே ஒண்ணுதான், டாக்ஸ் ரீஜிம். ஸோ டாக்ஸ் ரீஜிம் அண்டர் செக்ஷன் 115 பிஎஸ்சி எந்த டேட்ல இருந்து அப்ளிகபிள் ஆகணும் அந்த டேட் நம்ம கொடுத்துறோம். கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து என்டர் பண்ணி அக்செப்ட் அப்படிங்கிறத நான் பண்ணிடுறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டிஸ்பிளே பேரோல் ரிப்போர்ட். இதுல நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ரிப்போர்ட். ஓகே, பேரோல் ரிப்போர்ட் இல்லைன்னா ஸ்டாச்சுரி ரிப்போர்ட் இருக்கலாம். இதுல பேரோல் ரிப்போர்ட்ஸ், இதுல இன்கம் டாக்ஸ், இங்க நம்ம வந்து கம்ப்யூட்டேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறேன். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நிக்கில் அப்படிங்கிறவங்களுக்கு டாக்ஸ் ரிஜிம் கீழே நீங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மாறிடுச்சு. டாக்ஸ் ரிஜிம் அண்டர் செக்ஷன் 115 பிஏசி அப்ளிகபிள் ஃப்ரம் எந்த டேட்ல இருந்து. ஸோ இதுல நீங்க வந்து பார்க்கும்போது 12 lakh அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க வந்துருது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆயிருது. ஆனா சாப்டர் ஏ அப்படிங்கிற 6A அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணது எதுவுமே இங்க இம்பாக்ட் ஆகல. தென் இந்த டாக்ஸ் கால்குலேஷன் 85,800 அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. இதை என்டர் பண்ணுவோம். ஸோ நாம அந்த ஸ்லாப் ரேட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன கால்குலேட் பண்ணமோ அதே கால்குலேஷன்ல இங்க நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 82,500 அப்படி நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தோம். ஸோ டோட்டல் டாக்ஸ் அமௌண்ட் 82,500 இங்க தெரியுது. செஸ் நம்ம அப்ளை பண்ணது போக 3,300 செஸ் அப்ளை பண்ணது போக 85,800 சொல்லிட்டு டோட்டல் டாக்ஸ் இங்க தெரியுது. அந்த 85,800 நம்ம அப்படியே 12ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா மேல நம்மளுக்கு டாப்ல பாருங்க பெர் மந்த் வந்து எவ்வளவு நம்ம டிடெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு 7,150 அப்ப நம்மளுக்கு இங்க தெரிஞ்சிருது. கிளியர் சார்? கிளியர்? சார் கிளியர் சார், கிளியர் சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு சிம்பிள் சேலரியோட நான் வந்து உங்களுக்கு சொன்னேன். அதாவது டோட்டல் சேலரி இவ்வளவுன்னு சொல்லிட்டு கொடுக்குறது. பிரேக்கப் இருந்தா என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி நம்மளுக்கு வேணும். ஸோ பிரேக்கப் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ஹெட் நம்ம கிரியேட் பண்ணணும், அந்த ஹெட்ல நம்ம வந்து என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கணும். இது மிகப்பெரிய ஒரு சாப்டரா இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டெமோ அல்லது ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இது வந்து சேலரி அதாவது பேரோல் அப்படிங்கிற ஒரு சாப்டர் நம்ம பார்க்கணும், அதுவும் இன்கம் டேக்ஸோட சேர்த்து டீட்டெயில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12 to 15 days வரைக்கும் கூட இந்த செஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுக்கலாம். ஆனாலும் கூட நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். ஸோ டேலியில இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து டேலியில இன்கம் டேக்ஸ் இன்கம் ஃப்ரம் சேலரிக்கானதை நம்ம ப்ராப்பரா நம்ம வந்து செட் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா இந்த செஷன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஜஸ்ட் நான் வந்து பிளான் பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்து இந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணேன்னா வேற ஒரு கம்பெனி நான் வந்து எடுக்கிறேன். ஓகே, ஸோ இங்க நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்டர் அல்லது கிரியேட். இங்க போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பே ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதிகமான பே ஹெட் அப்படிங்கிறது நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம். அதாவது டோட்டல் சேலரி இவ்வளவு 1 lakh பெர் மந்த் வந்து கிராஸ் சேலரி நம்ம செட் பண்ணதான் நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன்.
அது சிம்பிள் செட்டிங். நம்ம ஜஸ்ட் கால்குலேஷன் நம்ம பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னா. ப்ராப்பரா நம்ம வந்து சேலரி அப்படிங்கிறது நம்ம வந்து மல்டிபிள் ஹெட் இருக்கு அப்படின்னா ஏர்னிங்கான சேலரி என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நீங்க இதுல கொடுத்துருக்கக்கூடிய லிஸ்ட்ல நான் வந்து 1 by 1 நான் சொல்றேன். பேசிக் சேலரி அப்படி நீங்க வந்து கிரியேட் பண்ணும்போது நார்மலா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நேம் பேசிக் சேலரியாவும் அது ஒரு ஏர்னிங் அப்படின்னு நீங்க வந்து என்ன பண்ணிக்கிற முடியும் அப்படின்னா எடுத்துக்க முடியும். அட் த சேம் டைம்ஸ் அதை நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மந்த்லி பேசிஸ்ல எவ்வளவு நாள் வந்து அவங்க அட்டெண்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி டாக்ஸ் கால்குலேட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இந்த பர்டிகுலர் பே ஹெட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஒரு சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ங்கிறத கொடுத்துருப்பாங்க. இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படிங்கிறது மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய ரெசிடென்டா இருந்தார், எம்ப்ளாயா இருந்தாரு அப்படின்னா பேசிக் சேலரியில இருந்து 50% வரைக்கும் இன்கம் டாக்ஸ்ல எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. நான் மெட்ரோ சிட்டியா இருந்துச்சுன்னா 40% வரைக்கும் இன்கம் டாக்ஸ்ல வந்து எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து 50% அண்ட் 40% பேஸ்ட் ஆன் பேசிக் சேலரி. ஸோ ஒரு பர்டிகுலர் ஹெட்டை பேஸ் பண்ணி ஒரு பே ஹெட் நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம அஸ் பர் கம்ப்யூட்டட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம செட் பண்ண முடியும். அஸ் பர் கம்ப்யூட்டட் வேல்யூ அப்படின்னு நம்ம வந்து கொடுக்க முடியும். கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து பேசிக் சேலரியை பேஸ் பண்ணி அதுல எவ்வளவு பெர்சன்டேஜ் வந்து டாக்ஸ் கால்குலேட் ஆகணும், ஐ மீன் இந்த ஹெச்ஆர்ஏ கால்குலேட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஹெட்டை பேஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் இருக்குங்கிற பட்சத்துல. அட் த சேம் டைம்ஸ் ஒரு சில ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா கன்வேயன்சஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல தென் மொபைல் அண்ட் இன்டர்நெட் அலவன்சஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஹெட் நீங்க கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஸ்டாண்டர்டா ஃபிளாட் ரேட் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும். கன்வேயன்ஸ் இவ்வளவு ஃபிளாட் ரேட். அட் த சேம் டைம்ஸ் மொபைல் அண்ட் இன்டர்நெட் அலவன்சஸ் ஃபிளாட் ரேட் இவ்வளவு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்க முடியும். அட் த சேம் டைம்ஸ் இப்ப நாம வந்து மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மேல கொடுத்துக்கக்கூடிய இந்த பிஎஃப், இஎஸ்ஐ, இபிஎஸ் இதுனா என்ன அப்படிங்கிறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. இப்ப இந்த இடத்துல பிஎஃப் அப்ப நம்ம எடுத்தோம் அப்படின்னா டோட்டல் சேலரியில இருந்து அதாவது பேசிக் சேலரியில இருந்து மாசம் மாசம் 12% வரைக்கும் பிஎஃப் அப்படிங்கிறது பிடிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனாலதான் ஒரு சில ஆர்கனைசேஷன்ல ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா பேசிக் சேலரிங்கிறது ரொம்ப கம்மியா வந்து பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அதுல இருந்து 12%ங்கிறது டிடெக்ட் பண்றாங்க பிஎஃப் அப்படிங்கிற பேசிஸ்ல. இந்த 12%க்கு ஈக்குவலா என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா ஓனர் அவருடைய ப்ராஃபிட்ல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 3.67% பிஎஃப் அப்படின்னும் ரிமைனிங் இருக்கக்கூடிய 8.33% இபிஎஸ் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா இது ரெண்டே ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12% வந்து. ஸோ எம்ப்ளாயிட்ட இருந்து எவ்வளவு பிஎஃப் வந்து பிடிச்சாங்களோ அதுக்கு ஈக்குவலா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இபிஎஃப் அப்படின்னும் இபிஎஸ் அப்படின்னு என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியது இருக்கு. இது எம்ப்ளாயிக்காக பண்ணக்கூடிய கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஓகேங்களா? இது பிஎஃப் செக்ஷன், அது தனி. ஸோ டிடெக்ட் பண்ண வேண்டியது 12%, கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய இபிஎஸ்ங்கிறது 8.33%, இபிஎஃப்ங்கிறது 3.67%. அடுத்து இஎஸ்ஐ. இஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் 1.75% வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கிராஸ் ஏர்னிங்ல இருந்து கால்குலேட் பண்றாங்க 1.75%. தென் 4.75% வந்து ஓனர் அவருடைய ப்ராஃபிட்ல இருந்து என்ன பண்றாரு அப்படின்னா கொண்டு வராரு. இதுக்கான ஹெட்டிங் நான் வந்து உங்களுக்கு ஒன்று ஓபன் பண்றேன். ஜஸ்ட் நீங்க டேலில என்ட்ரி பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல என்ன தெரியுதோ அதன்படி நீங்க வந்து கிரியேட் பண்ணி பாருங்க. ஸோ நேம் வந்து எம்ப்ளாயி டிடக்ஷன்ஸ் 12%. அப்படியே கால்குலேஷன் நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா பேசிக் சேலரியில இருந்து டிடெக்ட் பண்றாங்க. ஒன்லி பேசிக் சேலரி. டாப்ல பாத்தீங்கன்னா பேசிக் சேலரி 15,000ல இருந்து 15,000 வரைக்கும் வந்து என்னன்னா 12%, அதோட அதிகமா இருக்கு அப்படின்னா 1,800 மட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பிஎஃப்ங்கிறது டிடெக்ட் பண்ணுங்க, ஆனா 1,800 அதிகமா வந்து டிடெக்ட் பண்ண வேண்டாம்னு ஒரு ரூல் இருக்கு. ஓகேங்களா? ஸோ மேக்சிமம் 1,800 வரைக்கும் கூட டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. அது வேணும்னா வந்து ஒரு சில ஆர்கனைசேஷன் மெயின்டைன் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லைன்னா எவ்வளவு அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பிஎஃப்ங்கிற பேசிஸ்ல டிடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்கலாம்.
ஸோ 1800 வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்லாப் நம்ம வந்து செட் பண்ணலாம். அப்போ எந்த ஒரு எம்ப்ளாய்க்கும் மோர் தென் 1800க்கு நம்ம பிஎஃப் அப்படிங்கிறது டிடெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நாம ஜஸ்ட் பிஎஃப் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிடுறோம். ஐ மீன் இது எம்ப்ளாயி கிட்ட இருந்து டிடெக்ட் பண்றதுக்கான ஹெட். அடுத்து எம்ப்ளாயர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கொண்டு வர்றாரு, கான்ட்ரிபியூட் பண்றாரு. அது எவ்வளவு அப்படின்னா இபிஎஸ், அதாவது பென்ஷன் ஸ்கீமுக்காக 8.33% கொண்டு வராங்க. அதர்வைஸ் வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த 8.33%க்கான கால்குலேஷன் 6500 வரைக்கும் 8.33%, அதோட அதிகமா இருக்கு அப்படின்னா 541 ருபீஸும் அப்படிங்கிறது இங்க இருக்கு. இது ஜஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ் ஒன்லி. ஓகேங்களா? நம்ம இதை டீட்டெயில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இட் வில் டேக் மச் டைம். ஸோ அதனால அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இபிஎஃப் 3.67%, இந்த அமௌண்ட் வந்து கால்குலேஷன் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க பாருங்க, இபிஎஃப் டிடக்ஷன் எம்ப்ளாயி கிட்ட இருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இபிஎஃப் பிடிச்சிருக்காங்களோ அதுல இருந்து எம்ப்ளாயர் எவ்வளவு பெர்சன்டேஜ் பென்ஷன் ஸ்கீமுக்கு கொண்டு வந்திருக்காரோ அந்த அமௌண்ட், இது ரெண்டையும் லெஸ் பண்ணிட்டு ரிமைனிங் எவ்வளவு அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் மொத்தமும் ஆட்டோமேட்டிக்கா எம்ப்ளாயருடைய பிஎஃப் அக்கௌண்ட்ல ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்க கொடுத்து. ஓகேங்களா? சோ இது வந்து ஒரு பேசிக்கா நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு சில ஹெட்டிங் அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஓகே சார், இதுல நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இப்போ இன்கம் டேக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ஐடிஆர் 1 படி நம்ம பார்த்தோம்னா இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப மெயின். இப்போ இந்த டிடிஎஸ்க்கான ஹெட் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம கிரியேட் பண்றோம். ஸ்டாச்சுரி டைப்ல வந்து இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது மட்டும் மெயினா நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. இதுக்கான பெர்சன்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா as per இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடும். as per இன்கம் டேக்ஸ்க்கான ஸ்லாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஐடிஆர் 1 நான் வந்து என்ன பண்றேன்னா ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு நான் காட்டுறேன் எப்படி அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் எடுப்போம். இதுல வந்து ஸ்டாச்சுரி ரிப்போர்ட் இல்லைன்னா பேரோல் ரிப்போர்ட். இதுல பேரோல் ரிப்போர்ட்ல போயிட்டு ஜஸ்ட் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறத நம்ம எடுங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டேஷன்ஸ், இது நம்ம முன்னாடி நான் வந்து நிக்கிலுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதே தான் இந்த கம்ப்யூட்டேஷன். மாசம் மாசம் எவ்வளவு டிடிஎஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கானது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஐடிஆர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கொடுத்துரு. இந்த ஐடிஆர் 1 நீங்க வந்து என்டர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இவருக்கு மாசம் மாசம் நம்ம பிடிச்ச இன்ஃபர்மேஷனை ஜஸ்ட் நம்ம வந்து ஐடிஆர் 1 நம்ம ஆன்லைன்ல ஃபைல் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல எந்த மாதிரி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நீங்க வந்து இந்த ஐடிஆர் 1ல நீங்க எடுத்து பார்க்கலாம். ஜஸ்ட் நான் அந்த இடத்துல ப்ரிவியூ மட்டும் நான் கொடுக்குறேன். ப்ரிவியூ கொடுத்து நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஐடிஆர் 1 ரிட்டர்ன் ஃபார்ம் நீங்க கூகுள்லேயே கூட என்ன பண்ணுங்க அப்படின்னா ஐடிஆர் 1 ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டைப் பண்ணி பாருங்க. ஐடிஆர் 1 ரிட்டர்ன் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கூட ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ இதே ஃபார்ம் தான் இருக்கும். பட் இதை எப்படி நம்ம வந்து ஃபில் பண்றோம், இது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க வந்து ஜஸ்ட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும், என்னென்ன ஃபீல்ட்ல நம்ம வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து ஓவரால் 2 பேஜஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் சம்பந்தப்பட்டது இருக்கும். ரிமைனிங் இருக்கு லாஸ்ட் பேஜ் வந்து நம்மளுக்கு அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கும். ஸோ ஆன்லைன்ல ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு நம்ம ஐடிஆர் 1 நம்ம வந்து ஃபைல் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸ்ல எப்படி நம்ம ஐடிஆர் 1 வந்து ஃபைல் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க கண்டிப்பா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம செக் பண்ண இன்ஃபர்மேஷன், அதாவது நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா தெரியும். ஓகேங்களா? கிளியர் சார்? ஸோ செஷன் கம்ப்ளீட்டட். கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மேபி இன்கம் டேக்ஸ் எதுவுமே வந்து தெரியாதவங்களுக்கு இந்த இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணது நியூவா இருக்கும். ஒரு நியூ லேர்னிங்கா உங்களுக்கு கண்டிப்பா இருந்திருக்கும். அதர்வைஸ் டேலி யூஸ் பண்றேன், ஆனா அதுல இவ்வளவு இன்ஃபர்மேஷன்ஸ் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்ததுல யாரும் சொன்னதில்ல அப்படின்னு இருக்கவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது பேரோல் அப்படிங்கிற கான்செப்டே யாருமே இது வரைக்கும் நான் தொட்டதில்லை அப்படின்ட்டு இருக்கவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா. ஓகேங்களா சார்? தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். இதுல எதுவும் சொல்லுங்க சார். இப்போ வந்து நம்ம சேலரி அக்கௌண்ட் இல்லாம பேரோல் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணா மட்டும்தான் அந்த டீடைலா நம்ம அதை எடுக்க முடியுமா சார் டேலியில? கண்டிப்பா சார், கண்டிப்பா. இல்ல பேரோல் இல்லாம நான் பேரோல் வந்து கான்ஃபிகர் பண்ணல சார். சேலரி அக்கௌண்ட்ல மட்டுமே நல்லா போட்டுட்டு வர்றேன். அப்படி இருக்கிறப்போ நான் இந்த டீடைல நான் பேரோல் பண்ணாம எடுக்க முடியுமான்னு கேட்கறேன் சார். முடியாது. ஸோ எஃப்ல வந்து நம்ம கண்டிப்பா இந்த பேரோல் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு தான் நம்ம கொண்டு வரோம்.
ஓகே சார். ஓகே. மீட்டிங் ரொம்ப நீங்க யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும் சார். உங்களுக்கு கான்ஃபிடன்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. நீங்க எனக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கூட நான் உங்க ஆர்கனைசேஷன் செட் பண்ணி தரணும் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து செட் பண்ணி தரேன். ஓகே சார். வெல்கம். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். நிறைய இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு நான் புதுசா தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெரி வெரி. நெக்ஸ்ட் கிளாஸ் இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல் சப்ஜெக்ட் எடுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த ஜிஎஸ்டிஆர் 1 to 2D and 3D இதெல்லாமே ஒரு ஒரு லைவ் டெமோ கிளாஸ் ஒன்று எடுத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். எப்படி வந்துட்டு கண்டிப்பா ஜிஎஸ்டிஆர் சார். 1 அப்லோட் பண்றது, 3D அப்லோட் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு ரியல் டேட்டா வச்சுட்டு ஒரு கிளாஸ் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும் சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். நான் அது பிளான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நீங்க இதுக்கு முன்னாடி இந்த ரெக்வெஸ்ட் வச்சிருந்தீங்க எனக்கு. ஸோ Yes, அதான் sir. ரியல் டேட்டா நமக்கு இன்னும் அவைலபிள் இல்லைங்கிறதுனால நான் இன்னும் அதை ஆ, அதர்வைஸ் இதை ஆன்லைன்ல நம்ம வந்து ரியல் டேட்டா அப்லோட் பண்ணிட்டு, அதாவது ரியல் டேட்டா காமிச்சிட்டு ஆன்லைன்ல அப்லோட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலயும் நிறைய காப்பிரைட் இஷ்யூ இந்த மாதிரிலாம் இருக்கு. ஏன்னா இப்ப நீங்க நிறைய நீங்க பார்க்கலாம். யூடியூப்ல நீங்க வீடியோ பார்த்தீங்கன்னா, அந்த இதை நம்ம நம்பரை வந்து ஹைட் பண்ணணும். ஆமா சார். ஆமா, டீடைல்ஸ் நம்ம ஹைட் அதெல்லாம் இருக்கு பண்ணணும். நிறைய இருக்கு விஷயங்கள் இருக்கு. இருக்கு. அதனால ஆமா தான் ஆமா. அது நம்பர் ரைட் பண்ணோம், பிரைவேட்டா நம்ம வந்து பாஸ்வேர்டு. லேர்ன் பண்றோம்னா ஓகே. ஆனா அது வந்து ஆன்லைன்ல அப்லோட் ஆகுது, அந்த வீடியோ ஷேர் ஆகுதுங்கிற பட்சத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால நான் ஓகே சார். இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. ஓகே. தேங்க் யூ சார். தமிழ்வேல் சாரும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ வின்மேன் சாஃப்ட்வேர்லயும் வந்து என்ன அப்டின்னா, இதே இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு இருக்கும். பட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். டேலிலயும் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இதே இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. பட் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது மாறும். ஓகேங்களா? பட் பேஸ் அப்படிங்கிறது ஒண்ணு தான். ஸோ டிடிஎஸ் கால்குலேஷனுக்கு வின்மேன் சாஃப்ட்வேரா இருக்கட்டும், டிடிஎஸ் இன்னும் அதிகமான சாரல் டிடிஎஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் அதிகமா இருக்கு. அது நிறைய வந்து அது அட்வான்ஸ்டா எஸ்பெஷலி ஃபார் டிடிஎஸ்ன்னு குடுத்துருப்பாங்க. பட் டேலி அப்படிங்கிறது டிடிஎஸ் மட்டும் இல்ல. டேலிங்கிறது ஜிஎஸ்டிக்கு இருக்கு. அதே மாதிரி வந்து டிடிஎஸ், டிசிஎஸ் ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஒரு கம்ப்ளீட் அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர்ங்கிறதுனால ஃபோக்கஸ் வின்மேன் சாஃப்ட்வேர் அளவுக்கு ஃபோக்கஸ்டா வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இதுல வந்து அந்த ஃபீச்சர்ஸ் இருக்காது. ஓகே சார். தேங்க் யூ ஃபார் ஜாயினிங். அடுத்தடுத்த செஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் இன்ஃபார்ம் பண்றேன். நீங்க ஜாயின் பண்ணுங்க. உங்களுடைய அந்த வேல்யூபிள் அமௌண்ட் நீங்க வந்து ₹100 அப்படிங்கிறது பே பண்றதுக்கு ஒர்த்தா நான் கண்டிப்பா வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட இன்புட் அப்படிங்கிறத நான் வந்து ஸோ இந்த செஷன்லயும் நம்ம வந்து அந்த இன்புட் குடுத்துருக்கேன் அப்ப நான் நம்புறேன். ஸோ தேங்க் யூ. அடுத்த செஷன் ஆகும்.